வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஆடிப்பூரத்தோட மகிமைய பத்தியும், ஆடிப்பூரத்துல நெறைய பேர் மிஸ் பண்ற ஒரு வழிபாட்ட பத்தியும், அந்த வழிபாட மிஸ் பண்றதுனால எவ்வளவு பெரிய சிக்கல்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அந்த நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பும் உங்களுக்கு காத்திருக்கு. அதை பற்றிய தகவல்களை நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து ஆன்மீக கேள்வி பதில்கள் வீடியோவா இருக்கலாம், அல்லது ராசி பலனா இருக்கலாம், கிரக சேர்க்கையா இருக்கலாம், ஆலய விழாக்களை பற்றிய தகவல்களா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆடி மாதம் அப்படிங்கிறதே அம்மனுக்கு உகந்த மாதம். பெண் தெய்வ வழிபாட்டிற்கு மிக மிக வலிமையான மாதம்னா அது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் மிக மிக விசேஷமானது. ஏன் அப்படின்னா, பூர நட்சத்திரம் என்பது ஆண்டாள் நட்சத்திரம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரனோட நட்சத்திரங்கள் 3. ஒன்னு பரணி, இன்னொன்னு பூரம், இன்னொன்னு புரடம். அதுல இந்த ஆடி பூரம் என்பது மிக மிக வலிமையானதாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி. நீங்க எந்த வழிபாடு செஞ்சாலும், கோவில்லையோ, வீட்டிலேயோ, அலுவலகத்திலேயோ, தொழிற்சாலையிலையோ, நீங்க எந்த வழிபாடு செஞ்சாலும் நீங்க எதற்காக செய்வீங்கன்னா, ஒன்று 16 செல்வத்தில் ஒரு செல்வத்தை கேட்கவோ, அஷ்ட ஐஸ்வர்யங்களில் ஒரு ஐஸ்வர்யத்தை பெறுவதற்காக செய்வீங்க. இந்த 16 செல்வமும் அஷ்ட ஐஸ்வர்யமும் யாரிடம் இருக்குன்னா, சுக்கிரனின் அதிபதியான தாய் மகாலட்சுமியிடம் இருக்கு. நம்ம எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சாலும் அந்த கோவில்ல சொல்ற ஒரு வார்த்தை ரொம்ப காமனா இருக்கும். லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இந்த பூஜை செய்தால், இந்த இறைவனை வழிபட்டால், இந்த ஹோமத்தில் பங்கு பெற்றால்னு. அப்படிப்பட்ட லக்ஷ்மிக்கு உகந்தது இந்த பூர நட்சத்திரம். அதுல இந்த வருடம் 2026 ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமையில வருது. 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆடிப்பூரமும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னா வருது இந்த வருஷம்தான். 2016 தான் ஆடிப்பூரம் வெள்ளிக்கிழமையில வந்தது. வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள், ஆடிப்பூரமும் மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த நாள்ல என்ன வழிபாடை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றோம் அப்படின்னா, லக்ஷ்மி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நாளில் லக்ஷ்மி வழிபாடை நம்ம கட்டாயம் செய்யணும். இந்த லக்ஷ்மி வழிபாட்டுல சிறந்ததாக ஆடி மாதம் கருதப்படக்கூடியது திருவிளக்கு பூஜை. திரு என்றால் திருமகள், திருமகள் அப்படின்னாலே மகாலட்சுமி. அப்ப திருமகளுக்காக விளக்கை நம்ம ஏற்றி அந்த விளக்கை திருமகளாக பாவித்து பூஜை செய்வது இந்த திருவிளக்கு பூஜையின் ஐதீகம். நிறைய பேர் திருவிளக்கு பூஜையை பெண்கள் செய்யறோம். அதுல கணவனை இழந்தவங்க செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். பாருங்க, திருவிளக்கு பூஜையை கணவனை இழந்தவர்கள், குழந்தைகள், வயது மூத்தவர்கள், ஆண்கள் எல்லாருமே செய்யலாம். இது சுமங்கலி பூஜை அப்படின்னு குழப்பிக்காதீங்க. சுமங்கலி பூஜை வேற, திருவிளக்கு பூஜை வேற. திருவிளக்கு பூஜை என்பது குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகுவதற்கும் நம்ம பூஜை செஞ்சு அந்த விளக்கை வீட்டுக்கு கொண்டுட்டு போய் வீட்டுல திரும்ப அந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யும்போது அந்த விளக்காக லக்ஷ்மி அங்கே விளக்கில் தோன்றி உங்கள் இல்லத்தில் லக்ஷ்மி எழுந்தருள்வதுதான் ஐதீகம். லக்ஷ்மி எங்கே இருக்காங்களோ அங்கே செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை. திருப்பதி பெருமாள் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர். அவர் மகாலட்சுமியை திருமணம் செய்வதாக முடிவு செஞ்ச உடனே லக்ஷ்மி குபேரனுக்கு பணத்தை கொடுத்து குபேரன் பெருமாளுக்கு கடனை கொடுத்ததாக இன்னைக்கும் பெருமாள் குபேரனுக்கு கடன்காரனாய் இருக்கிறதாக நம்ம நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி எங்கே இருக்கிறாரோ அங்கே அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் நிரம்ப இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டும் திருவிளக்கு பூஜை கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கோ தவிர கூட்டம் குறையறதில்லை. ஆனா இதை இந்த வருடத்தை பொறுத்தளவில் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் வரும் நாள்ல செய்வது விசேஷம். இதை எங்கே செய்வது விசேஷம்? இந்த பூஜையே லக்ஷ்மிக்கானதுன்னு சொல்லிட்டோம். லக்ஷ்மியை நம்ம இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போறதுக்கான பூஜைன்னு சொல்லிட்டோம். அப்ப எங்க செய்யறது விசேஷம்? லக்ஷ்மி ஆலயத்துல இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிட்டாலே நீங்க அடுத்த ஒரு வருடத்துல நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி. நீங்க தான் பாக்கியசாலி. நீங்கள் தான் மிகப்பெரிய பாக்கியம் செய்தவர்களாக கருதப்படுவீர்கள். ஏன்னா லக்ஷ்மியின் ஆலயத்துல இந்த திருவிளக்கு பூஜை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டாலே நம்ம யோகசாலிகள் தான்.
நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது, நம்மளுடைய கவலை எல்லாம் நீங்க போகுது. இந்த திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது அங்கே முப்பெரும் தேவியர்களும் வருவதாக ஐதீகம். எந்த பூஜைக்கு முப்பெரும் தேவியர் வருகிறாரோ அங்கே மும்மூர்த்திகளும் வருவார்கள். மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் இருக்கும் இடத்திலேயே தேவகணங்களும் பூதகணங்களும் அனைத்தும் வரும். அப்ப எல்லா விதமான இறைவனும், எல்லா விதமான தேவர்களும், ரிஷிகளும், யோகிகளும் அனைவரும் அந்த பூஜைக்கு வருவதாக ஐதீகம். அதனாலதான் திருவிளக்கு பூஜை மிக மிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த வருடம் வெள்ளிக்கிழமையும் ஆடிப்பூரமும் ஒரே நாள்ல வருது. 10 வருஷம் கழிச்சு வருது. அப்ப நமக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீர்கள். எங்க ஊர்ல லட்சுமி ஆலயம் இல்லையே அப்படின்னா கவலையே படாதீங்க. சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல இந்த ஆடிப்பூரமும் வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய ஆடி 5வது வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செஞ்சிருக்கும். குறிப்பிட்ட நபர்கள் வரைக்கும் தான் அங்கே அமர வைக்கிறதுக்கு இடவசதி இருக்கு. எவ்வளவு பேரை வேணாலும் உட்கார வைக்க முடியாது. ஏன்னா இது லக்ஷ்மியின் ஆலயத்துல செய்யறோம். ஒரு கல்யாண மண்டபமா நிறைய பேருக்கு இடம் கொடுக்கலாம். இது ஆலயத்துல செய்யறதுனால இடவசதி குறைவாக இருக்கும். இந்த பூஜையில் நீங்க ஒரு விளக்கை எடுத்துட்டு கலந்துக்கிட்டா போதும். அங்கே அந்த விளக்குக்கான நெய், திரி, அதற்கான குங்குமம், மஞ்சள், வெத்தலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், அந்த இலை, அதுக்கான அரிசி, பூ அனைத்துமே ஆலயத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். இது மட்டுமல்ல, பூஜை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு புடவையும் ஒரு சில பரிசு பொருட்களும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்காக வழங்கப்படும். இந்த பூஜையில் முன்பதிவு செய்து கலந்து கொள்ளும் நபர்களுக்கு ஒரு புடவையும் சில பரிசு பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். அப்ப நீங்க இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க. ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோவிலுக்கு எப்படி வரணும், எந்த ஊர்ல இருந்து வேணாலும் வரலாம். நீங்க பூஜைக்கு வரணுங்கிற விருப்பம் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுது, நீங்க இதை பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு லக்ஷ்மி வருவதற்கான அனுமதியை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய முன்பதிவு கட்டணம், ஏன்னா நீங்க வரதை கன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க கன்ஃபார்மா வருவீங்கன்னா தான் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும். எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாம நம்ம எந்த ஏற்பாடும் செய்ய முடியாதுங்கிறதுனால சும்மா எல்லாரும் பேர் கொடுக்கலான்னு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக முன்பதிவு கட்டணமும் ஆலயத்தில் வச்சிருக்காங்க. அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்க முன்பதிவு செஞ்சுடுங்க. நீங்க குத்துவிளக்கு மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும். மீதி எல்லா பொருட்களுமே ஆலயத்துல உங்களுக்கு தருவாங்க. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இந்த வருடம் வெள்ளிக்கிழமையும் ஆடிப்பூரமும் 10 வருடம் கழித்து வருகிறது. இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் செல்வத்தில் இருக்கும் தடைகளை, உங்களுக்கான பாக்கியங்களில் இருக்கும் தடைகளை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களையும் கண்ணீரையும் கவலையையும் போக்குவதற்கான ஒரு திருவிளக்கு பூஜையாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா திருமகள் ஆலயத்தில் திருமகளின் முன்னிலையிலேயே இந்த திருவிளக்கு பூஜை நடைபெறுவதால் உங்கள் ஒவ்வொருவரின் இல்லத்திற்கும் லக்ஷ்மி உங்களோடு திருவிளக்கில் பயணிப்பார். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி எழுந்தருள்வார். உங்களுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகாலட்சுமி அருள் பரிபூரமாக கிடைக்கட்டும் என்று லக்ஷ்மியை மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.